முன்னாடிலாம் சும்மா பார்ப்பேன், வாங்குறமோ இல்லையோ ஒரு ஆசை தானே அப்படின்னு. விலையை பார்த்தா காலையில் ஏற்றுறாங்க, மத்தியானம் ஏற்றுறாங்க, நைட்டு ஏற்றுறாங்க. ஒரு நாளைக்கு 3 வேளை சோறு சாப்பிடலாம், 3 வாட்டியாக விலை ஏற்றுவாங்க. இன்னைக்கு பார்க்குறேங்க ஒரு கிராமு 15,330 ரூபாயாம் தங்கம். ஒரு கிராமு, ஒரு கிராம். அடுத்து தள்ளி விட்டா வெள்ளி, ஒரு கிராம் 400 ரூபாங்க வெள்ளி. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. எங்கெங்க போறது? 400 ரூபா ஒரு கிராம் வெள்ளி, 15,330 ரூபா தங்கம். பொம்பளை பிள்ளை ஊரில் கட்டி கொடுக்குறவங்க என்னங்க செய்வேன்? ஒரு 20 பவுன் போட்டு கட்டி கொடுங்க நினைச்சா என்னப்பா செய்யறது? விதி விளையாடுச்சப்பா. ஜிஎஸ்டி போடுறாங்க, அதில் செய்குலிம்மா சேதாரம்மா. 1.5 லட்ச ரூபாய்க்கு குறைவா 1 பவுன் தங்கம் வாங்க முடியாதுங்க. 10 பவுன் போடணும்னா 15 லட்சம் ரூபா. நண்பர்களே, அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. ஒரு 20 பவுன் கிராமத்தில் மரியாதையை கட்டி கொடுக்கணும்னா 30 லட்சம் ரூபாங்க. 30 லட்சம் ரூபாய்க்கு எங்க சாதாரண ஆளு? இதுல வேற அப்போவே நம்ம சின்ன வயசுல வீட்டில் பகுமானமா ஒரு பவுனை 3000 ரூபாய்க்குலாம் வித்துருக்காங்க. நம்ம வீட்டில் ஒரு பவுனை 3000 ரூபாய்க்கு 5000 ரூபாய்க்கு விற்று இன்னைக்கு 1.5 லட்சம் ரூபா. பகிர்லாம் கப்பன்னு எரி தங்கம் வெள்ளி. சரி, எதுக்குடா நமக்கு இந்த தங்கம் இல்லாம போயிட்டு போறோம் அப்படின்னு நினைச்சனா நமக்கு தேவைப்படுதே. இதை பற்றி கண்டுக்கவே வேணாம் அப்படின்னு நினச்சிட்டாலும் முடிய மாட்டேங்குது. நியூஸை பார்த்தாலே அப்படியே. உங்கள் வீடுகள் இது மாதிரி எத்தனை பவுன் நகையை விற்றுருக்கீங்க, எவ்வளோ ஒருத்தரிச்சலாக இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா அதை பார்த்தா கொஞ்சம் எனக்கு மனசு ஆறுதல் அடைங்களா அதுக்காக.